धुकाड़ा कोयम्बटूर के अंतर्गत गोदावरी पंचायत परिषद अध्यक्ष के साथ साक्षात्कार। इस इंटरव्यू में उन्होंने कहा कि वर्तमान मुख्यमंत्री श्री एम.के. स्टालिन बहुत मेहनत और अच्छे से कार्य कर रहे हैं और उनका कार्य बेहतर होता रहेगा। उन्होंने एक मांग भी की जिसमें उन्होंने पूछा कि कलाकारों के शासन के तहत पंचायत प्रमुखों के पास क्या शक्तियां और वित्तीय शक्तियां हैं। उन्होंने अनुरोध किया है कि वर्तमान पंचायत परिषद अध्यक्षों को पहले की तरह ही शक्तियां एवं वित्तीय संबंधी शक्तियां मिलनी चाहिए। उन्होंने ये भी कहा कि मौजूदा जिला अधिकारी और सरकारी सेवा में मौजूद सभी लोग उनकी पंचायत की मांगों को सर्वोत्तम तरीके से पूरा करेंगे। சரிங்க. இப்ப இருக்க முதல்வர் பத்தி 2 வார்த்தை. இன்றைய முதல்வர் ரொம்ப சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார், கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் பணி தொடர வேண்டும். மேலும் நாங்கள் கோரிக்கை வைக்க ஊராட்சி மன்ற தலைவர் கூட்டமைப்பு வைக்க கோரிக்கைன்னு சொன்னாங்கன்னா, கலைஞருடைய ஆட்சியில என்னென்ன அதிகாரங்கள் இருந்தோ, நிதி ஆதாரங்கள் இருந்தது, அதிகாரங்கள் இருந்தது, அதே போல ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும் இவர்கள் போதிய அதிகாரங்கள் கொடுத்து நிதியாரத்தை கொடுத்து சிறப்பான நிர்வாகம் பண்ண வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மனுக்கள் கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்கீங்க இல்லையா? என்னென்ன கோரிக்கை மனுக்கள் கொடுத்திருக்கீங்க? அதுக்கு எப்படிப்பட்ட ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? குறிப்பிட்டு நீங்க செஞ்ச கோரிக்கை மனுக்கள் பத்தி ஏதாவது சொல்லுங்க. அந்த கோதாவரி குளத்தையே சொல்லாங்க. அதுக்கு ஆனால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு தண்ணீர் விடப்பட்டது அப்படிங்கிறது ஒரு வரலாற்று சரித்திரம்னு சொல்லலாம். அதே போல கோதாவரி குளம் டு கொண்டம்பட்டி அப்படியே 4 கிலோமீட்டர் பார்த்து நீண்ட காலமாக வந்து மழை அந்த ஒரு காலத்தில் வந்து மழை காலத்தில் போகவே முடியாது. கோடை காலத்தில் ரொம்ப விவசாயி சிரமப்பட்டு இருந்தாங்க. அது தொடர்ந்து நான் அக்ரி ஜிடி பல மீட்டிங்கில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம காயத்ரி கிருஷ்ணன் சப்ளைட்டு அந்த மாதிரி இருந்தாங்க. அப்புறம் விசிட் சொன்னோம் இப்படி சூழல் இருக்குதுன்னு. அப்படியே நீண்ட காலம் பேசிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1,30,00,000 அந்த நபார்டு வங்கியின் மூலம் ஏற்பாடு பண்ணி இப்படி ரோடு ஜம்முன்னு போட்டு மழை காலத்துல எல்லாம் பார்த்து அது 5 வருஷம் மெயின்டைன் பண்றாங்க. அந்த மாதிரி சில பணிகள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஊருக்கு உங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் பஸ் வசதிகள் எப்படி சார்? பஸ் வசதி இருக்குதுங்க. ஆனா வந்து இன்னும் போதுமானு சொல்ல முடியும். இப்போ காலையிலையும் மாலையிலையும் பாத்தீங்கன்னு சொன்னா வடசுத்தூர் ஸ்கூல் ஸ்ட்ரென்த் அங்க நல்லா இருக்கு அப்படின்னு கோச்சிங் நல்லா இருக்குன்றதுக்காக மாணவ மாணவிகள் போறாங்க. அங்க போய் பார்த்தா காலையில் வாழையில் போற பஸ் அங்க இல்லைங்க. சாயந்தரம் கூட்டிட்டு வரக்கு பஸ் இல்லைங்க. தொடர்ந்து நாங்கள் கேட்டுருக்கிறோம். தொடர்ந்து 5 வருஷம் பேசிட்டு இருக்கிறோம். உடனே சொல்றாங்க. போன நேரத்தையும் கூட எம்பி பார்த்து சந்திச்சு சொல்லும் போது வாங்க நீ வெள்ளிக்கிழமை மணிக்கு கலெக்டரேட் பாக்குறோம்லாம் பேசிக்கலாம் பண்ணி போடலாம்னு சொல்றாங்க. ஆனா அந்த பஸ் வந்து சேரலைங்க. 20 ஆண்டுகளுக்கு மேல பஸ் வந்துட்டு இருக்கு K3 பஸ் ஒண்ணு. ஆனா பாத்தீங்கன்னா கொரோனாவுக்கு பின்னாடி வந்து காலையில வந்து ஒரு கிணத்துக்குள்ள வந்து ஒரு 7:30 பஸ் வருங்க நவம்போ வரைக்கும். அந்த ரூட் கட் பண்ணிட்டாங்க. அந்த சிக்னல் 5:30 மணிக்கு மேற்கு புறப்படும் நெகமத்திலிருந்து கணத்துக்கூட கோதாவரியிலே வருவாங்க. அந்த ரூட்டையும் கட் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம வீடெல்லாம் கேட்டு இருக்கிறோம். நாங்க 3 பஸ் எங்க ஊருக்கு இருக்கு. K3 ஒண்ணுங்க, 46 ஒண்ணு, 33 செய்யணும். 33 கோயம்புத்தூர்ல வருது, K3 பொள்ளாச்சி நெகமத்திலிருந்து வருது, 46 பொள்ளாச்சியிலிருந்து வருதுங்க. 3 பஸ் இருந்தாலுமே ஆண்டவே மற்ற ஊருக்கு போயில அந்த வந்து தனியாக ஒரு பஸ் அந்த ரூட்டுக்கு நம்மளுக்கு இல்லைங்க. கேப்புக்கு மாறி மாறி வர வச்சுங்க. பஸ் வசதி 10 தான் இருக்குது. தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இங்க அதுதான் ஒரு சிக்கல்னு கேட்டீங்கன்னா, நாம வடசுத்தூர் 7 கிலோமீட்டர் தள்ளி போகணுங்க. ஆரம்ப துணை சுகாதாரம் போறோம் அப்படின்னா இன்னும் நல்ட்டிவளத்தில் இருக்குதுங்க. அங்க போகணும். இப்ப அதுக்காக துணை சுகாதாரம் வேணும் ரொம்ப நாளா கேட்டிருக்கிறோம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, பாப்புலேஷன் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு 5000 பேர் இருந்தால் மட்டுமே தான் நீங்க வந்து இங்க ஒரு மருத்துவமனை அமைக்க முடியும், துணை சுகாதாரம் அமைக்க முடியும். 2000 சில்லறாம 2500 பேர் இருக்கிறோம். அமைக்கிற சாத்தியக்கூறில் தான் பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ஊர் மக்களுக்கு நீங்க நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. இனியும் என்னென்ன திட்டங்கள் செய்யலான்ற ஒரு முடிவுல இருக்கீங்க? நம்ம ஊரை பொறுத்தளவு கோதாவரி வந்து சின்ன தனி பகுதிங்க. நல்ல ஒரு பகுதி. அந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தன்னிறைவு பெற்ற அனைத்து தேவைகள் நிறைவேற்றக்கூடிய வகையில் இன்னைக்கு வந்து எல்லா அடிப்படை கட்டமைப்புகளையும் உருவாக்கணும் என்ற காலம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வந்து 2 அரசாங்கமும் நம்மளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து என்னென்ன செய்யணுமோ ரோடு டிச்சு என்னென்ன லைட்டு அடிப்படை கட்டமைப்பு உருவாக்குவதற்கான வேலைகள் நல்லா செஞ்சு கொடுத்தாங்க. நீங்க நிதிகள் ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா செஞ்சுட்டு இருக்கிறோம். மக்களுக்கு என்ன தேவைங்கிறது உணர்ந்து ஏற்கனவே நாங்கள் அட்வான்ஸா வந்து தொடர்ந்து நுகர்வோர் அமைப்புனா தொடர்ந்து கடிதம் கொடுத்துட்டே இருக்கிறோங்க. ரிசல்ட் நல்லா இருக்குங்க. கடந்த காலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் இருக்கிற போது பாத்தீங்கன்னா அவர் நல்லா சப்போர்ட் பண்ணி நம்மளுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி பொறுப்பு மினிஸ்டர் இருக்காரு இல்லைங்களா, அவர் மூலமாவும் பாராளுமன்ற உறுப்பினர் சண்முக சுந்தரம் அவர்கள் மூலம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை, சரித்திர சாதனையை பண்ணணுங்க. தொடர்ந்து 27 ஆண்டுகளாக காய்ந்து இருக்கின்ற கோதாவரி குளத்துல வந்து இன்னைக்கு வந்து பிஐபி தண்ணி விட்டு குளம் பாதுகாப்பு அமைப்பு செல்ராஜ் ஜெனரல் இருக்கிறாங்களே கௌசியா அவங்களாம் இணைந்து
பாராளுமன்ற உறுப்பினரோடு இணைந்து செந்தில் பாலாஜி அண்ணன் மினிஸ்டரோட நேரில் தொடர்பு கொண்டு மாவட்ட செயலாளர் மற்றும் ஒன்றிய செயலாளர் பொறுப்போடு இணைந்து போய் பேசிங்க. ஒரு 41 நாள் தொடர்ந்து தண்ணி விட்டு அந்த கோதவாடி குளம் 300 ஏக்கர் பரப்பில் கொண்ட கோதவாடி குளத்தை நிறைச்சு கொடுத்தாங்க. இது மிகப்பெரிய சாதனைங்க. எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டு போனாங்க. நாங்கள் செஞ்ச முயற்சி அதுதான். எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு பண்ணால் தண்ணி கடந்த 2 ஆண்டுகள் வரைக்குமே தண்ணி வந்து ஃபுல்லாக இருந்ததுங்க. இப்போ மீண்டும் உங்களுக்கான முயற்சி பண்ணால் அதுக்கு சட்டர் வந்து இதானதுனால அந்த பிஏபி தண்ணி விட முடியலைங்க. இந்த வறட்சியாக நமக்குனால முடியல. மீண்டும் வாய்ப்பு கிடைக்கிறப்போ தண்ணி உங்களுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. நீங்க என்னென்ன திட்டங்கள் வந்து செய்யலாம்னு ஒரு குறிப்பு வச்சிருப்பீங்க இல்லையா? இன்னைக்கு திட்டங்கள் சொன்னா ஏற்கனவே இந்த அடிப்படை கட்டமைப்புக்கான வேலையை செஞ்சவங்க. நம்ம ஊர்ல நீண்டகால கோரிக்கை வச்சிருக்கோம்னா ஒரு கால்நடை மருத்துவமனை வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க விவசாயிகள். ஏன்னா மெயின் தொழிலே இங்க விவசாயம் தானுங்க. உபதொழிலா வந்து கால்நடை வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கோழிப்பனைகளை வளர்ப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து அது இங்க வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணிட்டு இருந்தோங்க. தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ கடந்த காலங்களிலேயே இங்க வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து சில நழுவி போனதெல்லாம் உண்டுங்க. இந்த ஆண்டுகள் வரும் எதிர்பார்க்கிறோம். சம்பந்தப்பட்ட முதலமைச்சருக்கு அனுப்பிச்சுக்கிறோம். நம்ம உதயநிதி ஸ்டாலின் வரும்போது அவருக்கு பெடிஷன் கொடுத்துக்கிறோங்க. முதலமைச்சர் வரும்போது கோரிக்கை மனு கொடுத்துக்கிறோங்க. கால்நடைத்துறை மினிஸ்டர் இருக்காரு இல்லைங்களா, அனிதா ராஜன் கூட பெடிஷன் கொடுத்துக்கிறோம். எம்பி உங்களுக்கு சப்போர்ட் பண்றாருங்க. வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் இந்த ஆட்சியினால மக்களுக்கு பயன் நான் இப்போ சின்ன ஒரு கேள்வினா, இப்ப இருக்க அதிகாரிகள் இருக்காங்கல்ல, உங்களுக்கு இருக்க அதிகாரிகள் இருக்காங்க, கவர்மெண்ட் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் உங்களுக்கு வந்து சப்போர்ட் என்ன இருக்குது? மிக சிறப்பாக வகையில் இருக்குங்க. வார்டு உறுப்பு எடுத்தாலும் சரிங்க, இங்கே செக்ரட்டரியும் சரி, வட்டார வளர்ச்சியாளர் வந்து ஏஇ சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஏரியா ஜோனல் வந்து பார்த்தீங்கன்னா பிஏபிடி கமல்கரன் சார் தான் எந்த மேட்டத்தில் டக்குனு முடிச்சு கொடுக்குறாரு. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைப்படி ரொம்ப குயிக்காக முடிஞ்சு போயிடும். நல்ல சிறப்பாக பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறேங்க. இதே நிலை தொடர வேண்டும், ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்ற அனைவரும் சார்பாக, இந்த வார்டு உறுப்பினர் மற்றும் அனைத்து சார்பாகவும், செக்ரட்டரி சார்பாகவும், கோதவாடி ஊராட்சி மன்றம் சார்பாகவும், கோவை மாவட்ட ஊராட்சி மன்ற கூட்டமைப்பு சார்பாகவும் அனைவருக்கும் நம்ம நன்றி.